இந்தியாவை ஆட்டிப்படைக்கும் குற்றங்களில் முக்கியமானது சைபர் கிரைம். அதிலும் குறிப்பாக டிஜிட்டல் அரெஸ்ட். பொதுவாக ஆன்லைன் மோசடிகள் என்றாலே நமது வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தோடு முடிந்துவிடும் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போது நிலைமை அந்த எல்லையை தாண்டிவிட்டது. டிஜிட்டல் அரெஸ்டில் சிக்கிய பெண் ஒருவர் அவர்களின் மிரட்டலுக்கு பயந்து 2 பிள்ளைகளை தவிக்க விட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோத்வாலி பகுதியில் உள்ள பரித்பூர் போகி கிராமத்தைச் சேர்ந்தவர் மோனிகா சிங். இவரது கணவர் ரந்தீர் சிங் ஒரு தொழிற்சாலையில் பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 11 வயதில் நந்தினி, 8 வயதில் ஜியா என 2 மகள்கள் உள்ளனர். அழகான குடும்பம், அன்பான கணவன் என வாழ்ந்து வந்த மோனிகா சிங் கடந்த திங்கட்கிழமை இரவு தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். சமூக அவதூறு கஞ்சிய குடும்பத்தினர் காவல்துறைக்கு தெரிவிக்காமல் இறுதிச் சடங்குகளை செய்து முடித்திருக்கிறார்கள். சுடுகாட்டில் சிதை எரிந்து கொண்டிருந்த போது மோனிகாவின் செல்போனுக்கு புது நம்பர்களில் இருந்து தொடர்ந்து வீடியோ கால்கள் வந்தபடியே இருந்துள்ளது. இது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மோனிகாவின் உறவினர் செல்போனை எடுத்து பேசிய போது எதிர்முனையில் போலீஸ் சீருடை அணிந்த நபர் ஒருவர் தன்னை கிரைம் பிரான்ச் அதிகாரி என்று கூறி மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்து தேடிய போது மோனிகா எழுதிய உருக்கமான தற்கொலை கடிதம் சிக்கியிருக்கிறது. அந்த கடிதத்தில், என்னை மன்னித்து விடு ஜியா, அம்மா சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். ஒருவன் என்னை நீண்ட நாட்களாக மிரட்டி வருகிறான். அவன் உன்னுடைய அம்மாவை மிகவும் சித்திரவதை செய்துவிட்டான் என்று தனது மகளுக்கு மோனிகா எழுதியிருந்தார். மேலும் தனது கணவரிடம், உங்களிடம் சொல்ல நிறைய விஷயங்கள் உள்ளன. ஒருவன் என்னை கடுமையாக பிளாக்மெயில் செய்கிறான். என்னால் உங்களிடம் பொய் சொல்ல முடியாது. அதனால் இந்த முடிவை எடுக்கிறேன். அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் நீங்கள்தான் எனக்கு கணவராக வர வேண்டும். என் குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள் என தனது மனவேதனையை பகிர்ந்திருந்தார். மோனிகா தற்கொலை செய்வதற்கு முன்னதாக தனது தாய் மற்றும் சகோதரனிடம் போனில் பேசி தனக்கு மிகுந்த படபடப்பாக இருப்பதாக கூறி அழுதுள்ளார். குடும்பத்தினர் மோனிகாவின் செல்போனை ஆய்வு செய்த போது அதில் 5க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் எண்களில் இருந்து மிரட்டல் செய்திகளும் ஆடியோ பதிவுகளும் வந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. சைபர் குற்றவாளிகள் மோனிகாவை டிஜிட்டல் அரெஸ்ட் செய்திருக்கிறார்கள். அவர் மீது போதைப் பொருள் கடத்தல் போன்ற கொடூரமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி மோனிகாவை கைது செய்யப்பட போவதாகவும் தப்பிக்க பணம் தர வேண்டும் என்றும் மிரட்டி உள்ளனர். தங்களை போலீஸ் அதிகாரிகள் என்று நம்ப வைப்பதற்காக வீடியோ காலில் போலீஸ் யூனிஃபார்மில் தோன்றி மோனிகாவை சைபர் மோசடிக்காரர்கள் மனரீதியாக கடுமையாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதோடு குடும்பத்தில் இதை பற்றி யாரிடமாவது சொன்னால் அவர்களையும் கைது செய்து விடுவோம் என மிரட்டி உள்ளனர். இதனால் இந்த விஷயத்தை மோனிகா குடும்பத்தில் யாரிடமும் சொல்லாமல் பல நாட்களாக உள்ளுக்குள்ளேயே புழுங்கி இருக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேல் மோனிகாவால் அந்த மன அழுத்தத்தையும் மோசடிக்காரர்களின் மிரட்டலையும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. சம்பவத்தன்று தனது குழந்தைகளை தூங்க வைத்துவிட்டு தற்கொலை செய்து இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவத்தில் மிகவும் கொடுமையான விஷயம் என்னவென்றால், மோனிகா இறந்த பிறகும் அந்த சைபர் குற்றவாளிகள் மிரட்டுவதை நிறுத்தவில்லை. மோனிகாவின் கணவர் ரந்தீரை சிறைக்கு அனுப்புவோம் என்றும் குடும்பத்தினரை அழித்து விடுவோம் என்றும் அவர்கள் தொடர்ந்து போனில் மிரட்டி வந்திருக்கிறார்கள். இதுகுறித்து ரந்தீர் அளித்த புகாரின் பேரில் பிஜ்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். Put your hands together and welcome the rock star, Dion Singh!